ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்தியா அவரோட 2வது சூப்பர் 8 மேட்ச் 72 ரன்னால ஜெயிச்சுட்டா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இந்தியாவோட பிளேயிங் 11ஓட ஆரம்பிச்சேன்னா, நிறைய பேர் இந்த 11 பார்த்து சந்தோஷம் படுறா. நான் திருப்பியும் சொல்றேன், குல்தீப் யாதவ விளையாடலைன்னா இந்த செமிஃபைனல் மேட்ச்ல சரியா போகாததுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அவன் சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தா 24 ரன் அடிச்சார். எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி அஹமதாபாத் அண்ட் மும்பை அந்த 2 வென்யூல தான் சீம் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த கேஸ்ல மட்டும் திலக் வர்மாவோட ஓபன் பண்ணிட்டு தென் இஷான் கிஷன் கேன் பேட் அட் 3. இல்லைன்னா இஷான் கிஷன் டு ஓபன் திலக் வர்மா 3ன்னு சொன்னேன். இப்ப அவ சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் தூபே அட் நம்பர் 7 அவுட் வேஸ் த பெனிஃபிட் ஆஃப் பிளேயிங் குல்தீப் யாதவன் யோசிக்கிறா. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது தப்பான முடிவு. சஞ்சு சாம்சனே விளையாடணும்னா நம்பர் 7ல ரிங்கு சிங் இஸ் அ மச் பெட்டர் ஃபிட் அஸ் அ பேட்ஸ்மேன் தேன் சிவம் தூபே. கேடா சிவம் தூபே 2 ஓவர் பவுலிங் போடுவாருங்கிறா. இன்னைக்கு எப்படி போட்டுறன்னு நம்ம பார்த்தோம். போன மேட்சும் எப்படி போட்டுறன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது எனக்கு புரியவே இல்லை. நிறைய பேர் இதை பார்த்துட்டு சந்தோஷம் படுற அந்த பிளேயிங்ல ஒன்று பார்த்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ப்ரீ வீடியோல என்ன சொன்னேன், ரிங்கு சிங் நம்பர் 6, இஷான் கிஷன் ஓப்பனிங், அப்புறமா குல்தீப் இந்த பேட்டிங் டெப்த் எல்லாம் தேவையில்லை. இதுக்கப்புறமா இந்தியா ஹை ஸ்கோரிங் வென்யூஸ்ல தான் விளையாட போறா. இந்த பேட்டிங் டெப்த்லாம் தேவையில்லை, பவுலிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு நான் சொன்னேன். அவ அப்படி பண்ற மாதிரி தெரியல. இப்போ ஜிம்பாப்வேன்னு பார்த்தோம்னா போன மேட்ச் முதல் பவுலிங் எடுத்துட்டு 254 கொடுத்தா. இந்த மேட்ச்ல திருப்பியும் முதல் பவுலிங் எடுத்துட்டு 256. எனக்கு புரியவே இல்லை. இந்த பிளேயிங் 11 பார்த்தோம்னா போன மேட்ச்ல வான்கேடேல ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் தான் ஸ்பின்னர்ஸோட நன்னா எடுக்கும். அந்த கேஸ்ல கிரேம் கிரீமர் ஒரு ரிஸ்க் ஸ்பின்னர். ஓகே, 4 ஓவர் 38 254 இஸ் நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ். இந்த கேஸ்ல அவரை விளையாடிருக்கலாம், இல்லைன்னா வெலிங்டன் மாசக்காச்சா ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் அவரையும் போட்டுருக்கலாம். சம்பந்தமே இல்லாத மப்போசா எடுத்துட்டு 3வது ஓவர்ல 23 ரன் கொடுத்தாரு. எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் பென் கரன் விளையாடிருக்கணும். அந்த முசகிவா போன மேட்ச் 2 கேட்ச் விட்டார், இந்த மேட்சும் கேட்ச் விட்டார். பாடி லாங்குவேஜ் சரியாவே இருக்கிற மாதிரி தெரியல. அவர் பவுலிங்கும் போடல, ஆல்ரவுண்டர் வேற, பவுலிங்கும் போடல. நம்பர் 7ல விளையாடுறார். அவரை எதனால விளையாடினா பென் கரன் எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதை பத்தி தான் சொல்லுவேன். பிஃபோர் அ பால் வாஸ் போல்டே ஜிம்பாப்வே தப்பான முடிவு எடுத்துட்டா. இந்தியாவோட பேட்டிங் இன்னிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா இவ்வளோ ரன் அடிச்சது ஒரு ஆச்சரியம் பட வேண்டிய விஷயம் இல்லை எனக்கு பொறுத்த வரைக்கும். எப்படி பேச போறேன்னா, எந்த 11 விளையாடலாம்னு நான் பேச போறேன். ஆல்சோ ரிலேட்டிங் டு திஸ் பேட்டிங் இன்னிங்ஸ். இப்ப இந்தியா இந்த மேட்ச்ல என்ன பண்ணான்னா எனக்கு புரியவே இல்லை. திலக் வர்மா நம்பர் 6 இறக்கினா. ஓகே, அவர் 44 அடிச்சார். செமிஃபைனல் ஃபைனல்ல திலக் வர்மா நம்பர் 6 இறக்கிறது வேலைக்கே ஆகாது. அவர் ஒரு டாப் ஆர்டர் டாப் 3ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். நம்பர் 3 தான் அவரோட பெஸ்ட் பொசிஷன். எப்பயுமே அங்கதான் விளையாடணும். நான் சொன்ன மாதிரி அஹமதாபாத்லயும் மும்பைல மட்டுமே சஞ்சு சாம்சன் விளையாடாதே இருந்தார்னா திலக் வர்மா டு ஓப்பன் ஒன்லி இன் திஸ் 2 வென்யூஸ். இல்லைன்னா இஷான் கிஷன் ஓப்பனிங், திலக் வர்மா நம்பர் 3 என்னோட 11 படி. அப்புறமா சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு நம்பர் 4 இறங்கினார். இதுக்கப்புறமா அந்த பவுன்ஸ் ட்ரூவா இருக்கிற பிச்சர்ஸ்ல தான் விளையாட போறான். ஸோ சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் விளையாடினா இஷான் கிஷன் நம்பர் 4, சூரியகுமார் யாதவ் நம்பர் 5னா ஒண்ணுமே அந்த பவுன்ஸ் ட்ரூவா வரும். வெரி கேன் யூஸ் த பேஸ் அண்ட் ஸ்கோர் ஸ்கொயர் த விக்கெட். அதனால நம்பர் 5ல நன்னா பண்ணுவார். இன்னைக்கு திருப்பி ஹர்திக் பாண்டியா நம்பர் 5ல இறக்கி 50 அடிச்சார். போன மேட்ச் நமீபியாக்கு எதிராக நம்பர் 5ல இறங்கி 50 அடிச்சார். அதை தவிர வேற எல்லாமே நம்பர் 7ல இறங்கி அவர் ரன் அடிக்காத போது நிறைய பேர் சொன்னா லோ அண்ட் கான்பிடன்ஸ், ரன் அடிக்கலன்னு சொன்னா அது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமே இல்லாத ஒரு ரியாக்ஷன். அவன் இன் பொசிஷன் விளையாடுறச்சே நல்லா பண்ணியிருந்திருக்க. நம்பர் 7 வரைக்கும் பதக்கிறது தான் வேலைக்கே ஆகாது. இஸ் காட் டு பேட் அட் நம்பர் 5 என்னோட 11 படி. இப்ப they can go in different ways. நான் எப்படி போவேன்னு நான் சொல்லிட்டேன். இஷான் கிஷன் ஓப்பனிங், திலக் வர்மா நம்பர் 3, ரிங்கு சிங் நம்பர் 6, அப்புறமா குல்தீப் யாதவ் விளையாடியே ஆனும். இந்த கேஸ்ல 2 ஸ்பின்னர், வருண் சக்கரவர்த்தி ஒஃபென்சிவ் பவுலர், அக்ஷர் பட்டேல் டிஃபென்சிவ் பவுலர். வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கினர்னா டிஃபென்சிவ் ஸ்பின்னர் மட்டும்தான் இருக்கார். அவ ஹர்திக் பாண்டியா சில மேட்ச் பவர் பிளேல பவுலிங் கொடுத்து அவர் நன்னா போடுறார். இன்னும் அடுத்த மேட்ச் 4வது போடுறா கொண்டு வர 3 ஓவர்ல 40 ரன் கொடுக்கிறார். அவர் பவர் பிளேல இந்த லெங்த் நன்னா அடிக்க. இந்த மேட்சும் நன்னா போட்டார். இஸ் காட் டு பி கிவன் த ட்ரஸ்ட் டு டூ தட்.
இதுக்கப்புறம் அவரை பதக்கிட்டு 3 ஓவர் 40 ரன் குடுக்கறது எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன்னெசரி திங் டு சேஞ்ச் த பொசிஷன் அட் விச் இஸ் பவுலிங். ஸோ நான் அப்படிதான் பண்ணுவேன். அப்புறமா 2வது 11 இப்ப சஞ்சு சாம்சன் வந்து விளையாடணும்னா இஷான் கிஷன் நம்பர் 4, சூரியகுமார் யாதவ் நம்பர் 5, ஹர்திக் பாண்டியா நம்பர் 6 கீழே விளையாடக்கூடாது. நம்பர் 5 தான் விளையாடணும் நான் சொல்லுவேன். இந்த கேஸ் நம்பர் 6 அக்ஷர் பட்டேல் நம்பர் 7 ராதர் தேன் சிவன் துபே அண்ட் ரிங்கு சிங் சோ தட் குல்தீப் யாதவ் கேன் பிளே. குல்தீப் யாதவ் விளையாடியே ஆனும். அவ என்ன பண்ணுவான்னா இப்ப அவ வந்து நம்பர் 7 பேட்டிங் தான் யோசிப்பா. நம்பர் 7 பேட்டிங் யோசிச்சானா சிவம் துபே உக்காத்தி வச்சுட்டு ரிங்கு சிங் தான் நம்பர் 7 விளையாடணும். இந்த பவுலிங் இன்னிங்ஸை பத்தி எனக்கு பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் விளையாட்டுக்கு போட்டான்னு சொல்லுவா. அவ விக்கெட் எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டா அப்பயுமே ரன்னுக்கு போனா. இப்ப சிவன் துபே வந்து போட்டதை பார்த்தா அது விளையாட்டுக்கெல்லாம் போடல, பயந்துட்டு பிச்சுக்கு வெளியில போட்டார். ஓகே, பிரையன் பெனட் நன்னா விளையாடினார். சிவன் துபே வந்து பயந்துன்னு பிச்சுக்கு வெளியில போட்டார். இந்த வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்துக்கு நேரம்லாம் சிவன் துபே வந்து பவுலிங் போட போறேன்னா அதை பத்தி நான் வந்து பேசவே மாட்டேன். ஸோ இது வந்து விளையாட்டுக்கெல்லாம் நான் சொல்லலை. தி ஸ்டில் வாண்டட் டு டூ வெல். தட் வாஸ் த அவுட்புட் தட் ஹி ஹஸ் ஹேட் இன் தீஸ் மேட்சஸ். ஜிம்பாப்வேன்னு பார்த்தா இந்த 2வது இன்னிங்ஸ் வந்து 184 அடிச்சிருந்துருக்கா. நான் என்ன சொல்றேன்னா முதல் பேட்டிங் விளையாடிட்டு ஒரு 170 ரன் அது அடிச்சிருந்தா இந்தியா இன்னும் ஜெயிச்சிருந்திருப்பா. ஆனா இப்ப பிரையன் பெனட் வந்து நன்னா விளையாடினார். ஆனா இந்த கேஸ்ல வந்து கிவன் த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த மேட்ச் இந்த இன்னிங்ஸ்ல வந்து இந்த கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இட் யூ லுக் அட் திஸ் ஒரு ஜொலிச்சு தெரியுமானா எனக்கு பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஏன்னா ஜிம்பாப்வே ஹேட் நோ சான்ஸ் டு வின் த மேட்ச். ஒருவேளை ஒரு முதல் இன்னிங்ஸ்ல 170 ரன் அடிச்சிருந்தா அந்த கேஸ்ல பிரையன் பெனட் 97 ரன்ஸ் அடிச்சிருந்தா தென் இட் would have been something people have seen he was setting up the match. அதுக்கப்புறமா தோத்துட்டான்னு பாப்பா. ஆனா இந்த கேஸ்ல வந்து 250 தான் அடிக்கவே போறது கிடையாதுன்னு தெரியுங்கிறதுனால அவர் இப்படி விளையாடினா நல்லா தான் விளையாடணும். ஸோ அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்தியாவுக்கு வந்து வந்து தே கேன் பிளே மல்டிபிள் பிளேயிங் லெவன்ஸ். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா தைரியமா 4 ஃப்ரண்ட் லைன் போல விளையாடுவேன். ஆனா வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, அப்புறம் மேபி சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஃபைனல்லாம் இந்த 3 பேருமே ஒரு பேட்டிங் எனக்கு வந்து அடிக்கிற டீம்ஸ். குல்தீப் யாதவ் விளையாடியானு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மை ஒப்பீனியன் பாட்காஸ்ட்.